நான் டாக்டர் ராஜரத்னம். நான் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஆசை என்னென்னா, நம்ம இளைய சமுதாயத்துக்கு நம்மளால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இது தான். அதை வச்சு ட்ரக்கு சில நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இதுகளை பேஸ் பண்ணி தான் ஒரு கதையை உருவாக்கி இதை படமாக பண்ணியிருக்கிறோம். அதே சமயத்தில் உங்களுக்கு வெறும் கதையாக டாக்குமெண்ட்ரி மாதிரி கொடுத்தா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு கதை மாதிரி கிரியேட் பண்ணி அது உங்களோட பாடலோட ஒரு மாதிரி செட் பண்ணியிருப்போம். இது ப்ரொடியூசர் சுப்புலட்சுமி ஜெயராம், அவங்க அமெரிக்காவில் தான் இருக்காங்க. என்னுடைய மனைவி தான் அவங்க. அவங்களுடைய தூண்டுதல் தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். அவங்க தான் என்னை என்கரேஜ் பண்ணி அவங்களே பாடியிருக்காங்க. அவங்க என் பாப்பா பாட வச்சுருக்காங்க. எனக்கு கதையிலேருந்து எல்லாத்துக்கும் நல்லா உட்காந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே எங்களோட சேர்ந்து நல்லா டீம் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா, அமெரிக்காவிலேருந்து வந்து இந்த டைரக்ஷன் பண்ணேன். எனக்கு அது ஒன்றும் கஷ்டமாக தெரில. நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாம் ஜாலியாக பண்ணியிருப்போம். ஆமாம், கஷ்டப்பட்டங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ப்ராடக்டை நம்ம கொண்டாந்துருக்கோம். அப்புறம் அரசியல்ங்கிறது கிடையாது. ஏன்னா ராஜா சார் வந்து எங்களுக்கு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு. நான் தேவப்பட்ட காரைக்குடியை சேர்ந்தவங்க. சார் எங்களுக்கு நல்லா தெரியும். அவர் இந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பாருன்னு போட்டிருக்கோம். மற்றபடி அவர் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. நிறைய புதிய நடிகர்களையும் புதிய டெக்னீஷியன்ஸையும் ஒன்று ரெண்டை தவிர எல்லாரையும் நாங்கள் அந்த மாதிரி பெருசாக போட்டிருக்கோம். ஆமாம், நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள். ஓப்பனாக உண்மையான கிரிட்டிசிசம் கொடுங்க. வேறு என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி புகழ்கிறது அதெல்லாம் வேண்டியதில்லை. நாங்கள் அமெரிக்காவில் பொறுத்தவரையில் யாரையும் புகழக்கூடாது. நீங்கள் புகழ்ந்தீங்கன்னா சந்தேகப்பட ஆரம்பிச்சுக்குவானுங்க. அதே மாதிரி பொய் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். அமெரிக்காவுடைய வாழ்க்கையை நீங்கள் அடுத்த வர்ற படங்களில் வீசா, அது நம்ம துபாயை பேஸ் பண்ணி இந்தியாவை பேஸ் பண்ணி ஒரு படம் வருது, ரெசிடென்சி. அது அமெரிக்கா பேஸ் பண்ணி இந்தியாவை பேஸ் பண்ணி இந்த படம் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுமே கதை எழுதி படம் ஸ்க்ரீன் பிளே டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். நானும் என் மிஸ்ஸஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அது போக வக்கீல் சண்முகம்னு சொல்லிட்டு பேன் இந்தியா மூவி. இந்த எல்லா மூவியுமே அடுத்து வர்ற மூவி எல்லாமே 4 லாங்குவேஜ், தமிழ், ஹிந்தி, ஸ்பானிஷ், இங்கிலீஷ், எல்லாம் 4 லாங்குவேஜில் பண்ண போகிறோம். எல்லாமே யூனிட்லாம் சுப்புலட்சுமி ஜெயராம் ப்ரொடியூசர் அவங்க எல்லாம் நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் நல்லபடியாக எல்லாம் பண்ணுவோம்னு இதுக்கப்புறம் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு. என் பேர் குரு. பிக் ஸ்க்ரீனில் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மூவி. ராஜா சார், டாக்டர் ராஜா சார் தான் வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் நம்பி கொடுத்தாரு. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். சிம்பிளாக 1 லைனில் இந்த ஸ்டோரி சொல்லணுன்னா, ஒரு பேஷண்ட், சாதாரண ஒரு எளிமையான ஒரு பேஷண்ட், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே டாக்டர்ஸ் எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. அதே பேஷண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, எப்படி அவங்களுக்கு அங்கே அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. இதை ஒரு லைனாக வச்சு அந்த பேஷண்ட் வந்து 2 சைடு எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, என்ன மாதிரி கோத்ரூ பண்ணுறாருங்கிறத வச்சு இந்த ஸ்டோரி போகும். இதில் ராஜா சார், ராஜா சார் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜா சார் பண்ணது. இன்னொன்று, ராஜா சார் பொறுத்த வரைக்கும் நியூ ஃபேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், தம்பி நல்லா வரட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், ப்ளஸ் கண்டென்ட் நல்ல கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் மைண்ட் செட். இந்த ஒரு காரணத்துக்காக வந்து எந்த எதிர்பார்ப்புலாம் பண்ணி கொடுத்தாது. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் மேடமுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்காகன்னு சொல்ல முடியாது. நான் வந்து 2017 சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் மாதிரி சாதாரண ஒரு வாய்ப்பு தேடி சுற்றுற பையன் தான். நிறையா யூடியூப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸு, பைலட் ஃபிலிம், ஏற்பாயன்னு சொல்லி சாங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நான் ரேஜிங் புல்னு ஆக்டிங் ஸ்டுடியோவில் தான் ஆக்டிங் கோர்ஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸாக அங்கே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், லைவ் பர்ஃபார்மன்ஸ்லாம் அங்கே பண்ணேன். ஸோ அப்படி சான்ஸ் தேடுறப்போ சார் என்னை ரெகக்னைஸ் பண்ணி என்னை நம்பி இந்த சான்ஸ் கொடுத்தாரு. வணக்கம், என் பேர் வாசு. இந்த செய்யாத படத்தோட கேமராமேன். இந்த படத்தை கமிட் பண்ணும்போது சார் வந்து யூஎஸ்ல இருந்தாங்க. யூஎஸ்லேருந்து கதை வந்து எல்லாமே வந்து மொபைலில் தான் கதை சொன்னாங்க. கதை சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி, அதுக்கப்புறம் அவர் வர சொல்லி வந்து ஒரு டைம் மதுரையில் வச்சு மீட் பண்ணி கதையெல்லாம் ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படத்தோட கதைக்களம் வந்து மதுரை, திருநெல்வேலி, கொடைக்கானல் சுற்றி போயிட்டுருக்கு. இதில் வந்து மெயினாக வந்து ராஜா சார் வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. ஐம் தர்ஷினி. எனக்கு தமிழ் அந்தளவுக்கு வராது. எனக்கு இந்த மூவியில் சான்ஸ் கொடுக்கறதுக்கு பெரிய ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கேன் நான். அண்ட் எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவ் டு தேங்க் வித் மை டைரக்டர் ராஜா சார். தேங்க்யூ. நான் இதில் வந்து டாக்டர் ரோல் அண்ட் ஃபர்ஸ்ட் சாரோட ஒய்ஃப் ரோல் தான் எனக்கு.
அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பிங்க இது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அதனால தான் உடனே ஓகே சொல்லிட்டேன் நான். வேற ஏதாவது ப்ராஜெக்ட்? ஆமாம், நான் இப்போ அமேசான் மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அமேசான் வெப் சீரிஸ் மூவிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.